இந்த தமிழ்நாடு எதிர்பார்த்திருந்த பரபரப்பான இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தீர்ப்பில் வந்து முடிவாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9 எதிரிகளும் குற்றவாளிகள் என்று அரசு தரப்பில் சந்தேகத்து இடம் என்று நிரூபிக்கப்பட்டதால் அவங்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவங்களிடம் தண்டனை சம்பந்தமான விவரங்கள் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து வயது காரணமாகவும் அவங்க வந்து திருமணமாகாதவர்கள், வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கின்ற உடல்நிலை காரணங்களாகவும் சொல்லி லீனியன்சி கேட்டிருக்காங்க. அரசு தரப்பில் கடுமையான வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு அரிதான வழக்கு. அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வழக்கில் வந்து நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்ப்பை வழங்கணும், கடுமையான தண்டனைகள் வழங்கணும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 376D கேங் ரேப் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் 376 2N மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றத்துக்கு உட்படுத்துவது இந்த 2 முக்கியமான ஒரு மேஜர் அஃபென்ஸில் வந்து கன்விக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அதோட உயர்ந்தபட்ச தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை. அதை அரசு தரப்பில் வந்து தெளிவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். நீதிமன்றம் அதை பரிசீலனை பண்ணுவாங்க. குறைந்தபட்ச தண்டனையை அதில் வந்து 20 ஆண்டுகள் நாங்கள் உயர்பட்ச தண்டனையை வந்து வழங்க சொல்லி கேட்டிருக்கிறோம். 12 மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும். மேலும் எங்களோட வாதத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நஷ்டீடு வழங்க வேண்டும். இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல வந்து அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் வந்து உச்சநீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் வந்து அதையும் நாங்கள் வந்து முன் வச்சிருக்கோம். உச்சநீதிமன்ற உத்தரவின் மேற்கோள் காட்டி உத்தரவு வச்சிருக்கிறோம். நாங்கள் நீதிமன்றம் முதல்ல வந்து பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையம் லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்புறம் வித்தின் ஒரு 20 நாளில் வந்து சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்படுது. அடுத்து ஒரு 40 நாளில் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுது. ஒரு 2-3 மாத காலத்துக்குள்ள 3 ஏஜென்சி கிட்ட வருது. சிபிஐக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பெண்களும் வந்து இதில் வந்து புகார் கொடுக்க முன்வராத பட்சத்தில் சிபிஐ வந்து அந்த மின்னணு சாதனங்கள், அந்த அக்யூஸ்ட் கிட்ட வந்து கைப்பற்றப்பட்ட எதிரிகளும் கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாதனங்கள் உள்ள வீடியோக்களின் அடிப்படையில் அவங்க வந்து புலன் விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறிந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டி பலவிதமான ஒரு இதை கொடுத்து அவங்கள வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த வழக்கில் வந்து சாட்சி சொல்ல வச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 48 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கு அரசு தரப்புல. இதுல ஒரு அம்சம் என்னன்னா, ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி ஆகல. எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க.